வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம 11th ஹிஸ்ட்ரியில் இருக்கிற யூனிட் 5ல் இருக்கிற எவல்யூஷன் ஆஃப் சொசைட்டி இன் சவுத் இந்தியா இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனோட இது பார்ட் 4 வீடியோ. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வந்து நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். கீழே கமெண்ட் செக்ஷனில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு அதை போய் பாருங்கள். ரொம்ப முக்கியமானதெல்லாம் நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணி இதுதான் நோட்ஸு, இதுக்கு மேலே எதுவுமே கேட்க முடியாது அந்த அளவுக்கு நம்ம இந்த இதெல்லாம் நோட் பண்ணியிருப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு அடுத்து இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும், ஈஸியாக இருக்கும், புரியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கீழடி அது எல்லாமே பார்த்துருந்தோம், தமிழ் சொசைட்டி பார்த்துருந்தோம். ஸோ இந்த பார்ட்டில் வந்து பொருணை அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பொருணை பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கிரேடில் ஆஃப் தமிழ் சிவிலைசேஷன், அதாவது தமிழக நாகரிக தொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த பொருணை வந்து தாமிரபரணியை தான் குறிக்குது. தாமிரபரணி ரிவர் இருக்குல்ல, ஸோ அதை தான் குறிக்குது. தாமிரபரணி பற்றி ரிப்பீட்டடாக நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. இந்த தாமிரபரணி தான் ஒரே ஒரு பெரினியல் ரிவர், தமிழ்நாட்டில் ஃப்ளோ ஆகிற ஒரே ஒரு பெரினியல் ரிவர். பெரினியல் ரிவர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிவருக்கு வந்து எந்த விதமான தடங்களும் இல்லை, ஒரே ஃப்ளோவில் இருக்குது. எந்த விதமான நடுவில் வந்து இடைப்பட்ட தூரமோ எதுவுமே விட்டு போகலை, ஒரே ரிவர் ஃப்ளோ ஆகுது. தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து கடல் வரையும் போகிற ஒரே பெரினியல் ரிவர் வந்து தாமிரபரணினா, இதுதான் வந்து பொருணை சொல்லுவாங்க. இதை இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, தமிழக நாகரிக தொட்டில், அதாவது கிரெடில் ஆஃப் தமிழ் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிச்சிருக்குன்ற அது என்ன டீட்டெயில்டாக பார்ப்போம். திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த வழியாக தான் இந்த தாமிரபரணி ஆறு வந்து ஓடுது. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்கவேஷன் வந்து இந்த பொருணை ரிவர் பேசின் அந்த இது பக்கத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. எந்த ஊர் பார்த்தீங்கன்னா, ஆதிச்சநல்லூரில் வந்து ஜெர்மன் எக்ஸ்ப்ளோரர் டாக்டர் ஜாகர் வந்து 1876 பார்த்தீங்கன்னா எஸ்கவேஷன் பண்ணியிருக்காரு, ஆர்கியாலஜிக்கல் சர்வே பண்ணியிருக்காரு, என்ன இருக்குது எப்படி இருக்குது உள்ளுக்குள்ளே அப்படின்னு பார்த்துருக்காரு. நெக்ஸ்ட் இவருக்கு அப்புறம் வந்து பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிஸ்ட் ஒருத்தர் அலெக்சாண்டர் ரியா வந்து 1899 1905 வரையுமே இவர் வந்து பண்ணுறாரு. இவர் கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே எங்கே டிஸ்பிளே பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் கவர்மெண்ட் மியூசியத்தில் வந்து டிஸ்பிளே பண்ணுறாரு. ஓகேங்களா? மெட்ராஸ் கவர்மெண்ட் மியூசியத்தில் வந்து அவர் என்னென்ன ஆர்கியாலஜிஸ்ட் சர்வே பண்ணப்போ கிடச்சிச்சோ அது எல்லாத்தையுமே அங்கே டிஸ்பிளே பண்ணுறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து இந்தியா கவர்மெண்ட் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து 2004 வந்து இந்த சர்வே பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு அப்புறம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆர்கியாலஜி வந்து எஸ்கவேஷன் வந்து ஆதிச்சநல்லூரில் வந்து எப்போ இது பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, 2019 2021 வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கொர்க்கை, அந்த கொர்க்கை நம்மளுக்கு தெரியும், மதுரையில் பாண்டியர்கள், மதுரைன்னு சொல்ல முடியாது, பாண்டியர்களோட துறைமுகம் வந்து கொர்க்கை. நம்ம ஆல்ரெடி பார்ட் 2 வீடியோவில் நம்ம அதை பார்த்துருந்தோம், சேர சோழ பாண்டியர்ஸில். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்ச மாதிரியே வீடியோ போயிட்டுருக்கும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் புரிகிற மாதிரியே. மேலே வந்து ப்ளே ஸ்பீடை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு பாருங்கள், அப்போ தான் ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன், இந்த வீடியோ வேகமாக முடிக்கணும்னு. ஸோ ஸ்லோவாக நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கொர்க்கை இருக்குல்ல, ஸோ இந்த கொர்க்கை வந்து க்ரீக் டெஸ்ட்லையும் சங்கம் பீரியட்லையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கொர்க்கையை பற்றி. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ க்ரீக் டெஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் பெரிப்ளஸில் வந்து கொர்க்கையை வந்து கொள்கைண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்த்துருந்தோம். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த கொர்க்கையை வந்து ஆன்கோயிங் இப்போயுமே எஸ்கவேஷன் போயிட்டுருக்கு. 2020 2021 டயத்துலையும் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, ரொம்ப மெயினானது என்ன பார்த்தீங்கன்னா, ஹஸ்க் ரிமூவ்டு பேடி, அதாவது துளி அந்த இதை ரிமூவ் பண்ண அந்த அரிசி வந்து நம்மளுக்கு கிடைக்குது. எதுலனா ஏர்ன்ஸ்னால் ஒன்றும்ல ஒரு மண்பாண்ட மாதிரி. ஸோ அந்த ஏர்ன்ஸில் வந்து கிடைக்குது. அது வந்து எங்கே எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆதிச்சநல்லூர் பக்கத்தில் ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சிவகாலைன்ற ஒரு ஏரியாவில் 2019 வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே தமிழ்நாடோட ஸ்டேட் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து எங்கே அனுப்புகிறாங்க பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏல இருக்கிற ஃப்ளோரிடா அனாலிட்டிக்கல் லெபார்ட்டரிக்கு அனுப்புகிறாங்க. ஓகேங்களா? ரொம்ப மெயின் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு தாமிரபரணி சிவிலைசேஷன், இது மூலியமா என்ன தெரிய வருதுன்னா, 3200 வருஷத்துக்கு முந்தையது இந்த தாமிரபரணி சிவிலைசேஷன் தெரிய வருது. ஓகேங்களா? ஸோ ரேடியோ கார்பன் டேட்டிங் பண்ண மூலியமா இது இவ்வளோ வருஷத்துக்கு முந்தையது. இது எந்த பிசிஇனா 1155 பிசிஇ சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆதிச்சநல்லூர், சிவகாலை, கொர்க்கை அந்த இடத்துலலாம் கிடைச்சது என்னென்ன பார்த்தீங்கன்னா, அந்த டின், பிரான்ஸு, அயன் ஆப்ஜெக்ட்டு, கோல்டு,
யுட்டன்சில்ஸ்னால் அவங்க பயன்படுத்தின பாத்திரங்கள், ஓன்ஸு இதெல்லாமே கிடைக்குது எங்கே இந்த ஆதிச்சநல்லூர் சிவகாலை கொற்கையில். நெக்ஸ்ட்டு கோல்டு டயாடம், இது பார்த்தீங்கன்னா சர்க்குலர், இந்த ஷேப்பை பாருங்கள், இந்த பிக்சர்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹை டின் பிரான்சஸ்லாம் கிடைக்குது, சின்னது பெரியது எல்லாமே டின் பிரான்ஸு, நம்ம இந்த பாத்திரம் மாதிரி இதெல்லாம் கிடைக்குது, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் டால்ஸ், பொம்மைகள் மாதிரியே சில இது வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இண்டஸில் கிடைச்சதும் ஆதிச்சநல்லூரில் கிடைச்சதும் லைட்டாக சிமிலாரிட்டியாக இருக்குது, ரெண்டுமே ஒரே மாதிரியே ஃபீமேல் ஃபிகரின்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அயன் வெப்பன் 32 நம்பராக டிஃப்ரெண்ட் அயன் வெப்பன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு, இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட்டு செராமிக்ஸ் அண்ட் காயின் இண்டிகேட்டிங் ஓவர்சீஸ் ட்ரேடு, அங்கே நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கப்பட்ட அந்த செராமிக்ஸு காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு நாடோட தொடர்பு இருந்திருக்கு, ரோமன்ஸோட தொடர்பு இருந்திருக்கு, எல்லாத்தையுமே இது மூலயமா தெரிய வருது நம்மளுக்கு. எப்போனா 6th century பிஃபோர், அதுக்கு முன்னாடி இருந்தே தமிழக நாகரிகத்தை வந்து ட்ரேட் வந்து இருந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஷெல் பேங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோன்ச், அதாவது சங்கு, இது எல்லாமே வச்சு இண்டஸ்ட்ரி ஒன்று இருந்திருக்கு, இதெல்லாம் டிசைன் பண்ணி விற்றுருக்காங்க, ட்ரேட் வச்சுருந்துருக்காங்க, கொற்கையில் இருந்திருக்கு இண்டஸ்ட்ரி, கோன்ச் இண்டஸ்ட்ரி வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்ட் சீவேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் ஆர்னமெண்ட்ஸ்லாம் நிறைய இருந்திருக்கு. எர்த்தன் வேர்ஸில் பிளாக் அண்ட் ரெட் எர்த்தன் வேர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் 500 கிராஃபிட்டி அண்ட் தமிழ் இன்ஸ்கிரிப்ஷனோடு இருந்திருக்கு. அதாவது எழுத்து வடிவங்களோட அந்த பாத்திரங்கள்லாம், அந்த பன்மாண்டங்கள்லாம் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐடியாலஜி அண்ட் ரிலீஜியன், இதில் பார்த்தீங்கன்னா மெயினானது மட்டும் சொல்லிட்டு போகிறேன். அசோகாவோட என்ன பண்ணுறாங்கன்னா புத்திசம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதில் அவங்க மெயினாக என்ன பண்ணுறாங்க, அசோகாவோட டாக்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அசோகா வந்து சாப்ளிங்ஸ் ஆஃப் போதி ட்ரீ வந்து ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு போயிருக்காங்க. அதாவது போதி ட்ரீயோட வேரை வந்து ஸ்ரீலங்காவில் கொண்டு போய் நட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சட்டாவனாஸ், சங்கம் கிங்ஸு, இக்வஷூஸு, இவங்க எல்லாமே வேதிக் சாக்ரிஃபைஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சட்டாவனாஸ்னால் யார், சங்கம் கிங்ஸ்னால் யார், இக்வஷூஸ்னால் யாருன்னு பார்ட் 1 வீடியோவில் பார்த்துட்டோம், போய் பாருங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனும் இதுலேயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி போய் பாருங்கள். இல்லை 11th ஹிஸ்ட்ரியில் வந்து 5th யூனிட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வர்ணாசிரம் வந்து தமிழ்நாட்டில் அவ்வளோ வேறுண்டல. பிராமின்ஸ் வந்து வேதிக் ரிச்சுவல் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புத்திசம் வந்து ரொம்ப பீக்கில் இருந்திருக்கு. எங்கெங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா கோதாவரி டெல்டா ஆந்திரா ரீஜனில் வந்து அவங்களுடைய புத்திசம் வந்து தெரிய வருது, அவங்க இப்போ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னு. அமராவதி, நாகார்ஜுன கொண்டா அங்கே பார்த்தீங்கன்னா புத்திசம் வந்து இருந்திருக்குன்ற எஸ்கவேஷனில் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காவேரிப்பட்டினத்துலையும் காஞ்சிபுரத்துலையும் பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட் ஸ்டூபாஸ் இருக்குது. காஞ்சிபுரம்னாலே புத்திசம் வந்து அதிகமாக இருந்திருக்குன்னு தெரிய வருது. ஆனால் ஜெயினிஸை விட புத்திசம் வந்து அதிகமாக தமிழ்நாட்டில் பரவலை. ஜெயினிசம் தான் அதிகமாக இருந்திருக்கு, அவங்க தான் மோர் இன்ஃப்ளூயன்ஷியலாக தமிழ் கண்ட்ரியில் இருந்திருக்காங்க. ஜெயினிசம்னா நம்மளுக்கு தெரியும் சமணர்கள், அவங்க தான் அதிகமாக இருந்திருக்காங்க. நம்ம நிறைய கேள்விப்படுற சமண மலை, சமணர் குகை, ஸோ அதெல்லாமே தமிழ் கண்ட்ரியில் அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. போஸ்ட் சங்கம் பீரியடில் ஜெயின்ஸ் வந்து தமிழ் லிட்ரேச்சருக்கு ரொம்ப உதவி இருக்காங்க. தமிழ் எழுத்துக்களுக்கு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயினிசம் தான் அதிகமாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க போஸ்ட் சங்கம் டியூரேஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஏஜஸ் ஆஃப் கலபராஸ் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சங்கம் ஏஜுக்கும் பல்லவர் பீரியடுக்கும் நடுவில் இருந்தது தான் இந்த கலபராஸ் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க தமிழகத்தை. இவங்க வந்து இது எப்போ நான் பார்த்தீங்கன்னா 3 கிங்டம்ஸ் சேர சோழ பாண்டியர் இல்லாதப்ப இந்த கலவரர்கள் வந்து ஆட்சி செஞ்சுருப்பாங்க. இவங்க இந்த காலகட்டத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டார்க் ஏஜ், இருண்ட காலம், இல்லைனா இன்டர்கிரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யார் சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு பிராமின்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது அப்படி இல்லை அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா தமிழ் கல்ச்சர் வந்து அந்த டயத்தில் தான் நல்லா ஃப்ளோரிஷ் ஆயிருக்கு. ஜெயினிசம் வந்து அந்த கலப்பிரகர் காலத்தில் தான் அதிகமாக இருந்திருக்கு. திருக்குறள், இந்த மாதிரி 15 கீழ்கணக்கு நூல்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது எல்லாமே கலப்பிரகர் காலத்தில் தான் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல காலம்னு சாதாரண ஆர்கியாலஜிஸ்ட் சொல்கிறாங்க. ஆனால் பிராமின்ஸ் வந்து இதை வந்து நெக்லெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இதில் சொல்லியிருப்பாங்க. பிராமின்ஸ்னு சொல்ல முடியாது, என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்த்தடாக்ஸ் வேதிக் புராணிக் ஸ்கூல்ஸ் அவங்க எல்லாமே இந்த கலபரர் காலத்தை வந்து ஈவில் இன் நேச்சர்னு சொல்கிறாங்க. மற்ற நான் ஆர்த்தடாக்ஸ் ரிலீஜியன் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு, ஜெயினிசம், புத்திசம். ஓகேங்களா. அவ்வளோதான் இந்த இது மெயினானது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் வந்து நார்த் ரீஜன் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாண்டியர்கள் வந்து சவுத் ரீஜன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த புத்திசம் ஜெயினிசம்க்கு அப்புறம் எது வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைவிசம், வைஷ்ணவிசம், பக்தி கல்ட் வந்து அதுக்கு அடுத்து வர ஆரம்பிச்சிருச்சு ஜெயினிசம் புத்திசம்க்கு அப்புறம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த லெசன் முடிஞ்சு. இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த சேடன் அண்ட் கூரன் இந்த 2 கிங்கை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கே பார்த்தீங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற புள்ளங்குறிச்சி அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேர் வந்து களப்பிரர் கிங்காக இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. களப்பிரர் கிங்டம் வந்து யாருனால தோற்கடிக்கப்பட்டுச்சுன்னா பாண்டியர்களால் தோற்கடிக்கப்பட்டுச்சு. எப்போ பார்த்தீங்கன்னா 3rd quarter of 6th century அப்போ பாண்டியர்களால் களப்பிரர்கள் ஆட்சி வந்து முடிவுக்கு வந்துச்சு. அவ்வளோதான் இந்த லெசன் சம்மரி முடிஞ்சு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 11th 12th இருக்கிற எல்லாமே நம்ம நடத்திட்டு இருக்கோம். இப்போ ஆல்ரெடி 6th to 10th இருக்கிற எல்லாமே நடத்திட்டோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உள்ளே போய் கமெண்ட் செக்ஷனில் போய் உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பிளேலிஸ்ட்டில் போய் என்ன வேணால் நீங்கள் பாருங்கள். சிஸ்டர் டவுட் இருக்கா, சிஸ்டர் லெசன் இருக்கும், 7th 8th 9th எல்லாமே இருக்கும். பாலிட்டி இருக்கும், சிவிக்ஸ் பாலிட்டி வந்து 8th ஸ்டாண்டர்டில் இருந்திருக்கும். ஸோ ஜாகிரஃபி இருக்கும். எல்லாமே போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனக்கு பண்ணுற ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.